வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் மகா மார்க்கெட் இன்சைட் தமிழ். ஸோ லாஸ்ட் நம்ம பார்த்தது வந்து ஒரு பேசிக் கேண்டல் ஸ்ட்ரக்சருடைய ஃபுல் டீட்டெயில் வந்து அனலைஸ் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சிங்கிள் கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ். இதை வந்து ரிவர்சல் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ஹேமர். ஹேமர்னா என்ன அப்படின்னா, டவுன் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கும்போது ஒரு பேட்டர்ன் வந்து ரிவர்சல் பேட்டர்ன் கிரியேட் ஆகும். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா பாடி வந்து மேல சின்னதா இருக்கும், கீழே பாத்தீங்கன்னா நீளமான ஒரு விக் இருக்கும். ஸோ இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, செல்லர்ஸ் வந்து புஷ் பண்ண ட்ரை பண்ணாலும் லாஸ்டா இந்த எண்டில் வந்து பையர் வந்து டாமினேட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ரிவர்சல் பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து இன்வெர்டட் ஹேமர். இன்வெர்டட் ஹேமர் அப்படின்னா வந்து ஒரு சுத்தியில வந்து கீழே பக்கம் தலைகீழ வச்ச மாதிரி இருக்கும். ஸோ இதனுடைய பாடி வந்து கீழே பக்கம் இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா நீளமான ஒரு விக் இருக்கும். ஸோ இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, பையர்ஸ் வந்து மேலே புஷ் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். இது கூட ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டிராகன் ஃபிளை டோஜி. அதாவது இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓப்பன் பிளஸ் க்ளோசிங் வந்து மேல வந்து கிட்ட கிட்ட இருக்கும். ஓகேங்களா? சின்னதா இருக்கும், கீழே மட்டும் நீளமான ஒரு ஷேடோ இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, பையர்ஸ் வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து பிரைஸை வந்து மீட்டு இருக்காங்க. அதாவது நல்ல புல்லி சிக்னல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போறது புல்லி ஸ்பின்னிங் டாப். அதாவது பாடி சின்னதா இரண்டு பக்கமும் ஷேடோ இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு ஸ்பின் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, சந்தை வந்து குழப்பமா இருக்கும் போதும் பையர்ஸ் வந்து ஸ்லோலி கண்ட்ரோல் எடுக்கும் போதும் இந்த மாதிரி கேண்டல் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்க பார்த்து புல்லிஸ் மாருபூசு. ஸோ முழுக்க பச்சை கேண்டல், அதாவது கிரீன் கேண்டல்ல இருக்கும். இதுல வந்து முழுசா வந்து முழு பலத்தோட பையர்ஸ் வந்து டாமினேட் பண்ணிருக்காங்க, கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கேண்டல் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்க ஒரு நல்ல என்ட்ரி கொடுக்கலாம். அப் சைட்ல நல்ல மூவ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ வந்து பேரிஸ் ரிவர்சல் பேட்டர்ன் பார்க்க போறோம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹேங்கிங் மேன். அதாவது அப் ட்ரெண்டில் இருக்கும்போது மார்க்கெட்டு இந்த கேண்டலுடைய பாடி வந்து மேல சின்னதா இருக்கும், கீழே வந்து நீளமான ஒரு விக் இருக்கும். இதனுடைய மீனிங் என்னன்னா, அப் ட்ரெண்ட் வந்து முடிஞ்சு ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு மீனிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஷூட்டிங் ஸ்டார். ஓகேங்களா? ஷூட்டிங் ஸ்டார்னா பாடி வந்து கீழே இருக்கும், மேல நீளமான ஒரு ஷேடோ இருக்கும். இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, பையர்ஸ் வந்து மேல புஷ் பண்ணாலும் செல்லர்ஸ் வந்து சந்தையை வந்து கீழே வந்து டாமினேட் பண்ணி தள்ளிட்டாங்க. இது வந்து ஒரு பேரிஷ் கேண்டல் ரிவர்சல் பேட்டர்ன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்க போது கிரேவ் ஸ்டோன் டோஜி. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, மேல நீளமான ஷேடோ, இதனுடைய க்ளோஸ் வந்து கீழே இருக்கும். இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, பையர்ஸ் வந்து எவ்வளவுதான் ட்ரை பண்ணி முயற்சி செஞ்சாலும் செல்லர்ஸ் வந்து அதை டாமினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு மீனிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்க போது பியரிஸ் ஸ்பின்னிங் டாப். இது வந்து சின்ன பாடி, ரெண்டு பக்கமும் வந்து ஈக்குவலா வந்து ஷேடோ இருக்கும். இதனுடைய மீனிங் என்னன்னா, அப் ட்ரெண்டில் இருக்கும்போது மார்க்கெட் வந்து குழப்பமா இருந்தாலும், அதாவது செல்லர் கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதிரி கேண்டல் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கும்போது பியரிஸ் மாருபூசு. முழுக்க வந்து ரெட் கலர்ல இந்த கேண்டல் ஃபார்ம் ஆகும். இதுல எந்த விக்கும் இருக்காது. ஓகேங்களா? இதனுடைய மீனிங் என்னன்னா, ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர். அதாவது முழுக்க செல்லர் வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த 10 கேண்டல் ஸ்டிக் பேட்டர்னும் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ நீங்க சார்ட் படிக்கும் போது இந்த மாதிரி கேண்டல்லாம் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்க சார்ட் பார்க்கும்போது எந்தெந்த கேண்டல் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து வீடியோவில் பார்க்க போது டபுள் கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.